ஓஹோ என்ன சொல்ற? பப்புனுக்கு கதை பாட்டு பாடுறேன். பாட்டா? ஏன்னா பப்புன்களை கதை பாட்டு பாடாம டான்ஸ் கூப்பிடக்கூடாது, அது முறை கிடையாது. 1000 தான் இருந்தாலும் ஓஹோ ஓஹோ ஆர்பி ஹரிஹரன் ஏஆர் கண்ணனே போட்டுக்கிட்டு திருச்சி விச்சி மேடையில ஓஹோ. பாட்டு எப்பமா வரும்? பாட்டு எப்போ வரும்? இதான் பாட்டு. இப்போ நான் வாய்ச்சல்ல என்ன பக்கம் மேளம்? பெரிய 1ஆம் நம்பர் பக்கம் மேளங்க மேளமா இருக்கீங்க, வாசிக்க தெரியலையே. நான் வாய்ச்சேனா இல்லையா? சரி ஒண்ணு செய்யுமா, வேற மாதிரி பாடுமா. அட 2 பேரும் வாங்கோலிக்கு பிறந்தீங்களா? என்னையா பஸ்ல ஆழம் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா சிரிப்பு நடிகைங்க தான் நிரூபிச்சுட்டு என்ன பார்த்து 4 பேர் சிரிச்சிட்டாங்க. சரி புடிங்க சுரிய. தம்பி ஹரிஹரன், பயந்து உள்ள இருந்தது போதும், வெளியில வாங்க, காமிச்சு கொடுக்க மாட்டேன். ஆர்பி ஹரிஹரன் ஏஆர் கண்ணன் ஒளிஞ்சது போதும், வெளியில வாங்க, காமிச்சு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் நீங்க செய்யுங்க, நான் அனுசரிச்சு போறேன். நல்ல மூடு ஏத்திக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் கேத வீட்டில் போடுற பாட்டை போட்டு விட்டு போனாங்க. நீங்க மூடு ஏத்துறதுக்கு நாங்க எதுக்குங்க ஆளு அப்படியே ஹிந்தி ஆக்டர் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்காப்லையே. அடிமா அட போனே இவரை போய் அடிக்க சொல்ற. அட சூப்பர் ஃபிகர். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ? அட இறச்சல் பண்ணாத, மூக்க பார்த்து குத்து சொல்றேன். சும்மா இருங்க, அவரை போய் எதுக்கு அடிக்க சொல்றீங்க? செல்லம் எது செல்லம்? அழகு ஏ தங்க குஞ்சி, ஏ செவத்த குஞ்சி, ஏ பெருத்த குஞ்சி, ஏ சின்ன குஞ்சி. ஏய் லூசு கலத இவா, நான் கேக்குறேன், என்ன சொல்றேன் கேளு. இவ்வளவு நேரம் யார வெளியில வந்து அடிப்போம்னா? ஐயோ அந்த ஆளு பேரை ஞாபகப்படுத்தாதீங்க, நான் காதல் மூடுல இருக்கேன், இப்ப டென்ஷன் மூடுக்கு ஆயிருவேன். யாருன்னு ஒரு தரம் சொல்லுவே. ஹரிஹரன் ஹரிஹரன் ஹரிஹரன். அந்த ஹரிஹரனை பாத்திருக்கியா? இல்ல பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். அது மூட பாத்தறியா? ஹாய் சூப்பரா இருக்கு. விளக்கமா இருப்பிய போய் உனக்கு. அண்ணன் பரவாயில்ல அடிச்சுக்க, அதனால ஒண்ணு இல்ல. டிஸ்டர்ப் பண்ணாத. அட சொல்றா கேளு. அட என்னண்ணே எடச்சல் பண்ணிட்டே இருக்க? சொன்னீல ஹரிஹரன். அட அந்த ஆளை ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? நல்ல மூடா இருக்கும்போது இருக்கு. என்னடா மூடு? அந்த சொன்னீல ஹரிஹரன். ஆமா அவர்தான் இவரு. யாரு? இவர்தாமா அவரு. ஐயோ ஸ்பீக்கரை கிழிக்க போறாளே. ஏய் மெண்டலே, ஏய் ஐயோ நான் மோஷன் போயிட்டேன். ஐயோ மோஷன் போயிட்டியா? குண்டிய கழுவிட்டா போ. ஐயோ அது இல்லங்க, லூஸ் மோஷனா? ஐயோ அதெல்லாம் எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி அப்படித்தான் போச்சு. அப்படினா மஞ்ச கலர்ல தெரிஞ்சிருக்கு, தெரியுதா? ஐயோ அது இல்ல. ஈரப்பசை எல்லாச்சும் தெரியும்ல. ஐயோ அது இல்ல, அத காட்டு. நான் மோசம் போயிட்டேன். ஐயோ என்னடி மோசம் போன? நீங்க தானா? அப்புறம் நீ வாய் கிடிய பேசுன, ஆச்சாக்கும் போச்சாக்கும், ஒரு கால்ல இவரு விழுகணும், ஒரு கால்ல அவரு விழுகணும்னே. நீதானா அந்த குயில் தானாக வந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள கூத்தாடி காத்தாடி. நீங்க தானா? நீங்க தான் அறிய அம்புட்டு வாய் பேசுறேன், இப்ப வந்து நீ சொரிய கொடுத்த மாடாட்ட பேசாம நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? என்ன நீங்க தானே? அதுல நீ சொல்ற அளவுக்குலாம் சண்டைக்கு போறாங்க. என்னண்ணே
ஐயோ காமிச்சு கொடு. அவங்க காமிச்சு கொடுவாட்டி எனக்கு தெரியாதா? எப்பா யூடியூப்ல அதை கட் பண்ணிருப்பா சுரேஷ். நீ அவன் மொத்தமா கேமராவே கட் பண்ணாத்தான். என்னங்க நீங்க தானா? ஆ. இல்ல என்ன நான் வந்து மேடையில் அப்படி இப்படி பேசுவேன். அது சும்மா நகைச்சுக்காக பேசுவேன், வயிற்று பொழப்புக்காக பேசுவேன், மனசார பேச மாட்டேன். நீங்க தான் ஆர்பி ஹரிஹரன். பரவாயில்ல, காலில் விழுந்து மணி பேக்கிறோம்ல. ஐயோ நீங்க என் காலில் இல்ல, நீங்க வந்தா ஆர்பி ஹரிஹரன் காலில் நான் உளுந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ வாய் ரொம்பிராம வாய் ரொம்பிராம எந்திரிச்சில்லா அழகேஷா, எந்திரிச்சில்ல கையோட எடுத்துட்டு வந்துருவாரா? எப்பா எப்பா மர்மோனே எப்பா எப்பா நீ சொல்லுங்க. ஏய் அவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்க முக்கியம் இல்ல. ஓனர் மைக் செட் ஓனர் உட்கார்ந்துருக்காரு. எட்டலையா வெறும் வயரா இருக்கா. நாடக அமைப்பாளர் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க. அது கேளு முதல்ல. அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஏய் நடிக்கிறியா? வாய் அளந்து பேசு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். வரராஜன் எங்க இருக்க? நான் உளுந்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ கேப்பேன்னு தான் அவன் எந்திரிச்சு போயிட்டான். நீ எப்படி அதை பிடிச்சிதான் கேட்பேன். அதுல அவன் கொஞ்சம் வளர்ந்த பார்ட்டி. ஆமா நீளமா இருக்குமா எது? கை கால் எல்லாம். நீ ஏதோ அந்த நோக்கத்திலே அலைய ஓட இருக்க. பிச்சு புடி ராஸ்கல். மன்னிச்சு விட்டேன் போ. ஏற்கனவே பிஞ்சு தான் கிடக்குது. ஓடி போ. ஏய் ஏய் என்ன சவுண்ட் ஒரு மாதிரி வருது? ஏய் ஏய் என்ன என்னடா அழகா? ஏய் உன்கிட்ட இப்படி எல்லாம் மேடையில விழுந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கா. அப்ப இதெல்லாம் நடிப்பா? குருண மருந்தை வாங்கி உனக்கும் உன் கூட்டாளிக்கு கொடுத்துட்டு உங்க 2 பேர் பேரை எழுதி வச்சுட்டு செத்து போயிருவேன். முதல்ல உன் காலடி மண் எடுத்து சுத்தி போட்டா தான் சரி. போடுங்கறேன். ஆமா எதனா எங்க நட்பு மேல உனக்கு நான் அவ்வளவு கடுப்பு. என்ன பெரிய உங்க நட்பு போட்டுக்கிட்டு பட்டுது? ஏய் பண்ணு. என்ன பண்ணத்தான் செய்ய. பாய ஏய் கையை நீட்டி மத்த பிள்ளைட்ட பேசு. ஏய் ஹலோ ஏங்க ரைட்ரா. என்னங்க இவ்வளோ என்ன எவ்வளோ பொறுமையா போறீங்க? பொறுமையா தான் போறேன். என்னங்க போங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மேடையில இத்தனை பேர் சபையில நெஞ்ச பிடிச்சி தள்ளுது. அதுக்கு நான் என்ன செய்ய? நீங்கள் நெஞ்ச பிடிச்சி ஒரே தள்ளு தள்ளி கீழே தள்ளி விடுறது இல்லையா? நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசல ப்ளூ பிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். I don't like Mr. Alagasan. அரேப்பா I am very decent man. அப்பா டி-ஷர்ட் போட்டு பண்ணுது. நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளு தள்ளு கேமராவை நிப்பாட்டு தள்ளுவாப்ல. என்ன யார் நெசமாவே ஆஃப் பண்ணிவிட்டாப்ல? நல்லா ஆம்பளை பயப்படுறாப்ல. கேமராவை நிப்பாட்டு. நீ போட்டு தட்டே முத்து. நீ கேமராவை நிப்பாட்டுனா பூந்து விளையாடுவாப்ல. அதெல்லாம் அப்படி கிடையாது. ஏய் எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பங்கள் தடுக்குது. எத்தனை குடும்பங்கள் தடுக்குதா? 2-3 குடும்பம் இருக்காட்டு. குடும்பம் உன்னை உச்சரிக்கிறேன். போட்டு அறுத்துட்டு போங்கறேன். நீ தான் அறுக்கறேன்னு எச்சரிக்கிறேன். ஓ பொம்பளையா லட்சணமா நடந்துக்க. நீ ஆம்பளையா மேல அடக்கொடக்கமா பேச கத்துக்க. முதல்ல ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்க. நீ பொம்பளைக்கு மேல மரியாதை கொடு. என்ன உனக்கு மணி எடுத்துக்கிறீங்க ஆட்டணும்? அப்ப நான் என்னத்தை உனக்கு மணி அடிச்சுக்கிறீங்க புடிச்சு ஆட்டிட்டு பூ போட்டு கும்பிட? இப்படி வாய் பேசுனீனாக்கா உன்னை வாயாடி சிரிக்கும்பா. நீ இப்படி வாய் பேச உன அட்டம் தரத்துல புடிச்சு ஆம்பளைங்குவாங்க. ஆம்பளை பேசினா அது சரித்திரம், பொம்பளை பேசினா அட்டை தருத்திரம். அது மாதிரி பெண்கள் பேசினா அது சகாப்தம். இப்படி பேசுனீனா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நீ எல்லாம் இப்படி போனீனா போன மறுநாளே உன்னை அவுத்து விட்டுருவாங்க. உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கையில் வச்சு கொரன்னு உரசி போடுவா. நான்லாம் பொண்ணு பார்க்க வந்தேக்கே மாமியார பால்ல விஷத்தை கொடுத்துட்டு தான் மறுநாள் காலை எடுத்து வைப்பேன். அட என் குடும்ப குத்து விளக்க. என் முகர கட்ட உன்னைத்தான் திட்டிட்டு ஆடிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் கேர். இது மாதிரி எத்தனை தடவை திட்டி இருக்கீங்க? பொம்பளை இப்படி வாய்களே பேசக்கூடாது. ஆம்பளை நீ இப்படி பேசாத. 1000 பேசலாம் ஆம்பளை பையன். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கோடினா புது துணின்னு அர்த்தம். சரி இருக்கட்டும். அது எது வரைக்கும்? ஒரு ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். போட்டும். அப்புறம் பழைய துணி தான். சரி. குமரிங்கிறது எது வரைக்கும்? கல்யாணம் ஆகி புள்ள பெக்கிற வரைக்கும். ஒருத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் உன்னை கழுட்டு முட்டையா மூலையில தள்ளிடுவான். ஆமா.
நாங்க அப்படி இல்ல. நாங்க கிழட்டு முண்டை. 80 வயசுலயே நரச்ச மீசையை முறுக்கி விட்டு மனவரையில் உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டார் நீங்க அடிச்சுதான் இனிமே ஆர்டர் ஆர்டர் அடிச்சும் கூற முடியாது. என்னத்தை போட்டு அடிச்சு கூறுவ? நாங்க மட்டும் கிழட்டு முண்டையாயிருவோம், நீங்க மட்டும் அப்படியே வாலிப முறுக்க முறுக்கிட்டு திரிவீங்க. நீனு கிழட்டு புண்ணாக்காதான் ஆவ. ஆம்பளை உழவே. ஐயா அப்படி இருக்க முடியாது. எப்படி தெரிஞ்சுக்க, ஆம்பளை பையோட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம். பொம்பளையோட போட்டி போடவே ஆம்பளைக்கு தகுதி இல்ல. என் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு முடியா? என் கூட போட்டி போட்டு நீ ஜெயிப்பியா? நான் செய்யறது நீ செஞ்சு முடியா? நீ செய்யறதுக்கு மேல ஒன்னு அதிகமா செய்வேன். நானும் கேட்கறேன், உள்ள பார்த்துட்டு என் கூட ஆடணும், என் கூட பாடணும், எனக்கு தரமான ஆளாகணும். ஓடே, எனக்கு தரமான பொம்பை தான் இப்பயும் சொல்றேன். நான் இப்போ ஒரு வேலை செஞ்சு விடுறேன். நான் செய்யல, நீ திரும்ப செஞ்சுட்டீனா செய்வேன். உனக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி தரேன். பொண்டாட்டியா? பொண்டாட்டியாவே நினைக்கிறேன். உனக்கு வா பேக்கு தூக்குறேன், போடு. பேக்கல தூக்குறேன், பிரண்டல தூக்குறேன். நல்லா செய். நான் செய்யறத செஞ்சு விடு. செய்வேன். நினைச்சா ஒரு செகண்ட் தான். சரி, இந்த பேண்ட் சட்டை கலட்டி தூக்கி தூரமா எரிஞ்சிட்டு ஒரு முளை துண்டுல கோமணம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற கோயில 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். அப்படியா? நீ தைரியமான பொம்பளையா? சரி, எல்லாத்தையும் கலட்டிட்டு சரி ஒரு கோமணம் கட்டி சரி உனக்கு சலுகை என்ன 16 ரவுண்ட் மட்டும் அடிச்சு வா. 16? போய் அங்கிட்டு ஆளை பாரு. நீ என்ன அப்படியே ஒன்று ஒரு கொத்த கோமணத்தோட வருவ? கும்பாபிஷேகம் என்ற கோயில்ல காலையில விடிய காலை ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல உச்சந்தல்ல இருந்து உள்ளங்க வரைக்கும் ஒட்டு துணி இல்லாம அம்மனை குண்டியா 30 ரவுண்டு வருவேன். என்னது? அதுக்கு தீவெட்டி பிடிச்சு வரையா? அவன் என்ன கருப்சாமியோட அடி வர்றாவ இல்லங்க. அவன் அம்மனை குண்டியா போறோம்ன்ற அது தீவெட்டி பிடிச்சிட்டு போறான். நீங்க வர நாங்க வர மாட்டோமா? பாதுகாப்பு இருட்டுக்குள்ள போ. தீவெட்டி வேணா நம்ம செல்வா மைக் செட்ல சொல்லி ஒரு ஜெனரேட்டர் மாட்டி ஒரு வண்டியில இழுத்துக்கிட்டு சின்ன ஒரு போக்கஸ் லைட்ட புடிச்சு அடியில புடிச்சு. ஆமா, கருப்பா பளிச்சுன்னு தெரியும். முகர கட்டை பேரு முகர கட்டை. பொம்பளை வெக்கம் இல்லாம மொட்டை குண்டியா வரம்ன்ற. ஏன் வருவேன்? நீ வரல, நான் வர மாட்டேனா? சீ, உங்கட போய் பேசி இருக்க மாட்டேன். பேசாத. நான் வந்த வேலையை விட்டு நான் ஓட்டு. என்னையா பெரிய வேலை? வெங்காய வேலை. நான் யாருன்னு தெரியாம பேசிருக்கேன். என்ன யாரு? யார் நீ? மேஸ்திரி உலகநாதன். அந்த ஏரியா முழுக்க தெரியும். மேஸ்திரி உலகநாதனா? பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அந்த வரவரெல்லாம் வாழ வைக்கும் சங்கமா இருக்கீங்களே. 50 பில்டிங் நம்ம பேர்ல ஓடிட்டு இருக்கு. வேலைக்கு ஆள் கம்மியா இருக்கு, வேலைக்கு ஆள் எடுக்கலாம்னு வந்தேன். என்ன கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களேன். கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க காசு தரேன்னு சொல்லுங்க, நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். என்ன இதுல அசிங்க? ஏங்க வயிற்று பொழப்ப பாக்கணும். சிரிக்கிறவங்க கை தட்டணும், நமக்கு சோறு போடுவாங்களா? சரி, உன்னை பார்த்தா சித்தால் வரைக்கும் ஆள் மாதிரி தெரியல. வேற என்ன செய்யணும்? நீ உங்களை செய்யணுமா? என்ன எதுக்கு நீ செய்யற? இவ்வளவு சிறுசுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சித்தால் எல்லாம் பார்க்க அவுத்து போட்டு வரேன். அது இருடி அவுக்கிறதுலயே குறியா இருக்காடா. சித்தால் வேலைக்கு வரையா? வர வர வர. சம்பளம் என்ன? இப்ப சம்பளம் நீங்க பார்த்து ஏதோ போட்டு கொடுங்க. யார்கிட்ட போட்டு கொடுக்க? இல்ல உங்களால முடிஞ்சா நீங்க போடுங்க, இல்ல அவர்கிட்ட சொல்லி போட்டு கொடுக்க சொல்லுங்க. உனக்கு சம்பளம்லாம் நான் தரேன். சரி. நீ வேலை பார்க்கறது முக்கியம் இல்ல. என்ன பண்ணணும்? மேஸ்திரியை கொஞ்சம் அனுசரிச்சுக்கிறேன். அவ்வளவுதானே. என்னங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு. எனக்கு வாயத்தை மூடு. முதல்ல உட்காந்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு. என்னையே சொல்லிட்டேன். நீங்க வாழுங்க, 100 ஆண்டு காலம் வாழுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்? அப்பப்ப கொத்தனார் மேல பூச்சிட்டு இருக்கும்போது படிக்கட்டுக்கு கீழே உன்னை கூப்பிடுவேன். ஓஹோ, லைட்டா வந்து எதுக்குங்க கரெக்ட் பண்ணிட்டு போணும். நீங்க அதெல்லாம் எனக்கு சொல்லியே தர வேணாம். மத்த பிள்ளைக்கு தான் நீங்க சொல்லி தரணும். நீங்க சொல்லாமலே நான் உங்களை செய்வேன். அப்பாடா, அது போத. நான் சொல்றத மட்டும் செஞ்சு. அப்புறம் என்னங்க? ஏப்பா நீ வரையா வேலைக்கு? நான் வரேங்க. கொத்தனா வேலைக்கு உன்னை எல்லாம் கூட்டி போக முடியாது. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. வெள்ளையும் சொல்லியுமா அலையறீங்க. உன்னை எல்லாம் கொத்தனா வேலைக்கு. ஹலோ, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சித்தால் வேலைனா அடிக்கடி ஜட்டி தூக்க சொல்லுவீங்களே, அதானே? ஏய், ஜட்டியை தூக்குறது இல்ல, சட்டி. சட்டி சாந்தி சட்டி. சரி. தூக்கு நல்லா. ரைட், ஓகே. இன்னைக்கு எத்தனை பேர் ஆள் தேர்வுன்னு தெரியல. அப்படியா? பாத்துக்கலாம். எங்க முதல்ல எனக்கு வேலை கொடுத்து என் மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துனீங்கன்னா ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, என் கூட கொண்டது நமது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வதும் எனக்காக. அன்னை மடியை பொழந்தால் உனக்கா. பெரிய எம்ஜிஆர்
அவங்க சரோசா தேவி ரெண்டு டூயிட் பண்றாங்க. மோகர கட்டையில பாரு, மோகர கட்டையில. ஏய், வேலை பார்க்குறதுல வந்து என்னடா உனக்கு ஆட்டம் பாட்டா? இப்போ வேலை தான் பார்க்குறேன். அப்படி நான் வேலை பார்க்கல, வேலை கேட்டு வந்திருக்கேன். என்னது வேலை கேட்டு வந்திருக்கேன்? மச்சான் போச்சான் போட இந்த பக்கம். உனக்கு என்ன வேலை கொடுக்கும்? அதுக்குள்ள அங்கன கூடிய ஏறித்தல மூடிட்டாங்களே இல்லை பிச்சு போட வச்சு வேலை வேலை கேட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேலை கேட்டு வர லட்சணமா அது? என்னது? அங்கேருந்து வரையிலேயே அவள் யாருன்னே தெரியல, அவளை பிடிச்சி இழுத்து போட்டு அமுக்குற. அவள் இப்படி போட உனக்கு வேலை இல்லைப்பா, தூக்கி வேலை காலை ஆட்டுற சைஸே சரியில்லையே. சரி, என்ன வேலை வாப்பா? நான் வேலை பார்க்குறது இருக்கட்டும், நீங்கள் என்ன வேலை பார்ப்பிய? உங்களுக்கு வேலை போட்டு தரேன். பிச்சு விடு ராஜ்கால். நான் மேஸ்திரிடா மயிராண்டி. எனக்கு பொருளா இவ எந்த நேரம் தெரியாம தூக்கம் அமுக்குவானுங்க. தூக்கி சரி பண்ணி போன்னு சொன்னேன். இப்போ சரி பண்ணி ஏமாந்து போவே சொன்னா கேளு. ஏய், நீ வந்த வேலையை பாரு. பாயை கிழிச்சு. சரி என்ன ஏங்க, நீங்க என்ன வேலை கேட்டு வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு வேலை போட்டு தானே. ஏய், நான் வேலை கேட்டு வரல, வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நான் தான் மேஸ்திரி உலகநாதன். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாது. 50 பில்டிங் நம்ம பேர்ல வேலை வந்துட்டு இருக்கு. அப்படியா? நிஜமா? நிஜமாடா. பொய்யெல்லாம் சொல்லாது. நீ வர்றியா வரலையா? எங்க வேலைக்கு வர்றியா? அதைத்தான் நான் கேட்குறேன். நீங்க என்னோட வேலைக்கு வரீங்களா இல்லையா? அப்படி நீங்க என்ன நக்குறீங்க? நீங்க உங்கள்கிட்ட நாங்கள் வேலைக்கு வர்றதுக்கு? நான் மேஸ்திரி உலகநாதன்ட்டு வேலைக்கு போறேன். எனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும். டேய் மயிராண்டி, அந்த உலகநாதன் நான் தான்டா. நிஜமாவா? என்னையவே வேலை. சரி 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 பரவாயில்ல. ஏன்டா பூசணிக்காய் உடைக்க மாதிரி உடைக்க தெரிஞ்சாங்களே. நீங்க உலகநாதன் தெரியாம பேசிட்டேன். ஆமா, வேலை என்ன வேலைன்னு சொல்லுங்க. என்னென்ன வேலை தெரியும் உனக்கு? என்ன வேலை இருக்கு? கம்பி கட்டணும், கலவை கலக்கணும், பூசணும். இதுல என்னென்ன வேலை செய்வேன்? இந்த வேலை தான் இருக்கா? எவ்வளவு சம்பளம் வேணும்? கம்பி கட்டுறதுக்கா? கம்பி கட்டுறது எத்தனை எம்எல் கம்பி? கம்பி கட்டுறதுக்கு எவ்வளவு கொள்ளு, எத்தனை கம்பி கணத்தை பொறுத்து இருக்கு. கொஞ்சம் பொருளா? நீ ஏமாந்து போக சொன்னா கேளு. டேய், வந்த வேலையை தான் பார்க்க சொன்னேன். ஆமா, என்ன கம்பி கட்டுறதுக்கு 1500 ரூபா. டீ காப்பி உங்களோட என்னோட? டீ வடை உங்களோட என்னோட? முன்ன என்ன வேலைக்கே நான் எடுக்கல, அதுக்குள்ள டீ காப்பிக்கு போயிட்டேன். இல்லை இல்லை இல்லை, சிக்க இப்போ கரெக்டாக பேசிக்கணும் பேச்ச. கம்பி கட்டுறதுக்கு 1500 ரூபாயா? ஆமாம். கொத்தனார் வேலைக்கு? கொத்தனார் வேலை சரி. டீ வடை என்னோடயா உங்களோடயா? ஏய், முதல்ல சம்பளத்தை பேசுறா. 1800. 1800 எதுக்கு? ஏய், போய் உரமல்ல போ. சரி 1800. சரி, அதுக்கு அவ்வளவு. ஆமாம். வேற கலவு. எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க நீங்கள்? காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடுவேன். டான்னு 9 மணிக்கு வந்துடுவீங்க. சரி, அப்புறம் நான் வந்து துணிமணி மாத்திரக்கு ஒரு 9000. ஓ, வந்து ட்ரெஸ் சேஞ்சுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம். ஆமாம். அப்புறம் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணணும்னா அதில் ஒரு கலவு ஒரு எப்படி ஒரு 11 மணி ஆயிரும். 9 மணிக்கு வந்து 11 மணிக்கு தான் வேலை ஆரம்பிப்பீங்க. வேலை ஆரம்பிக்கணும்னா சரி, இதெல்லாம் சரியா இருக்கணும்னா அப்போ தான் வேலை ஆரம்பிக்க முடியும். ஆமாம். அப்புறம் ஆரம்பிப்போம். அப்புறம் 11:00 டீ டைம் வந்துடும். ஏய், ஆரம்பிக்கிறதே 11 மணிக்கு தான்டா. அதுக்குள்ளே 11:00 டீ காப்பியா? ஆமாம். சரி. அப்புறம் ஆமாம், ஏன் வீட்டில் பேர மாட்டேங்கிறாங்க? அப்புறம் 12 மணிக்கு கடை திறந்துருவாங்க. எது 12 மணிக்கு? ஆமாம். நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் வேணும். அப்போ நீங்கள் 12 மணிக்கு கடைக்கு போயிட்டு தான் வருவீங்க? ஆமாம் ஆமாம். சரி, எத்தனை மணிக்கு திரும்ப வருவீங்க? ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். போன வந்தோம்னு வந்துடுவேன் 1/2 மணி நேரத்தில். ஆமாம். அப்புறம் கடை வேறு அவுட்ரு கொண்டு போயிட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, இப்போ 12:30 வந்துடுவீங்களா? ஆமாம். மறுபடியும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 1 மணிக்கு சாப்பாட்டு. ஆரம்பம் பார்ப்போம். 12:00 வந்தோன்னு ஆரம்பிச்சிடும். 1 மணிக்கு சாப்பாடு டைம். ஏண்டா வர்றதே 12:30, அப்புறம் 1 மணிக்கு சாப்பாடு டைமா? ஆமாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்கள் 1 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 1 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அப்புறம் ஒரு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட்டு? ஆமாம். வேலை வெயில் அடிக்க, வெயில் என்ன கடுமையாக போடுது. நீங்கள் இன்னும் வேலையே பார்க்கலையாடா? இது அதுல ரெஸ்ட் வேறயா? 9 மணிக்கு வந்து கலவை போட்டுருக்காங்க, வேலை பார்க்கலையா? சரி, ரெஸ்ட். அப்புறம் எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க? அப்புறம் ஒரு 2:30 மணிக்கு ஆரம்பிப்போம். 3 மணிக்கு வேலை விட்டுருவோம். ஆக மொத்தத்திலேயே நீங்க 1/2 மணி நேரம் தான் வேலை பார்க்குறீங்க. 9 மணிக்கு உங்களுக்கு 1500 ரூபா சம்பளம். ஆமாம். ஹலோ. ஆமாம். அவங்க 9 மணிக்கு வந்து கலவை ஓட்டுருவாங்க. அப்புறம் ரைட்டு, சந்தோஷம். தப்பா உங்களுக்கு என்னப்பா போன்லாம் எடுக்கிறீங்களா? இது டீ வடையா அவங்களுக்கு? இவளுக்கு போண்டா. அட இருடா. யாரா? இந்த அண்ணன் அட்வான்ஸ் தரட்டாரு.
இந்த வந்துடுறேன். நான் என்ன சொல்லவே இல்லடா. இல்லை அப்படி கொஞ்சம் பொருடா 12 மணி ஆகும்டா கடை இருக்க. அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டா. இந்த வந்துடுறேன். நீ இருல அவன் 12 மணி கடைக்கு போறப்ப நீ சட்டியை தூக்கான்னு ஏமாந்து போவே வேணாம் சொன்னா சரி சரி. ஆக மொத்தம் இந்த கட்டடத்துல வேலை நடக்க போறது இல்ல. நீ நானும் வேலை பார்த்தாத்தான் உண்டு. ஏய் ஏதோ ஷூட்டிங் நடக்கும் போல இருக்கு. நம்ம அந்த பக்கமா போய் வணக்கத்தீங்களா? இல்ல யாருன்னு இல்லையா? தெரியலையா? யாரா நீ? பீகார்ல இருந்து வருது. பீகாரா? அப்படி அங்க இருந்து இங்க வரீங்களாடா? இங்க வேலை தேடி வந்திருக்கோம். வேலை தேடியா? உனக்கே என்ன நான் வேலை கொடுக்கல, நீ என்ன அவனுக்கு எவனா கொஞ்சம் சிகப்பா வந்துட்டான்னா கட்டிக்கிட்டு ஏறுவ போய் அவனை பிரிச்சு நீ என்ன வேலை வைப்ப? பில்டிங் ஒர்க் ஷாப். கட்டட வேலை எல்லா வேலையும் பாக்குது. உனக்கு வேலை இல்லடி, நீ போடி. ஏண்டி சம்பளம் கொடுக்கறதுனால அவனை போட்டு உருவிட்டு இருக்க? சரி தொலை செஞ்சுட்டு போட. என்னென்ன வேலை பார்ப்ப? எல்லா வேலையும் பாக்குது. கட்டட பில்டிங் சம்பந்தமா 50 வேலையும் பாக்குது. சம்பளம் எவ்வளோடா? அதை எதுக்குல பாக்குற? ஒரு நடிக்கு இதெல்லாம் தச்சு மாட்டு சால்ல மாட்டிக்கிட்டே தச்சுச்சா. அது தச்சு மாட்டுச்சோ. நீ இதுல மாட்டினா நீ வேலை கரண்ட் வச்சு பூச மாட்டேன். இல்ல 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 எல்லா வேலையும் பாக்குது. இல்ல இல்ல பாத்து சம்பளம் எவ்வளவு கேக்குற? சம்பளம் டீ வடை நம்மளோட அவரோடன்னு கேட்டுக்குங்க. ஏ டீ வடை நாயே பைத்தியக்கார என்ன பேசிட்டு இருக்க? வேலைக்கு வர்றவனையும் கெடுத்துக்கிட்டு இருந்தேனாக்கா ஒன்னு டீ வடை வேணாம். டீ வடை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து போட சொல்லுங்க. டீ வடை வேணாமா? டீ வடை வேண்டாம். ஏய் விளக்கனே, டீ வடை வேணாம்டா. நம்ம கம்பி கட்டுதோ, கட்டு வேலை பாக்குதோ, சிமெண்ட் வேலை பாக்குதோ, கலவை நம்மளே போடுதோ, சந்திலே சிமெண்ட வச்சு அடிச்சிடறா. முதல்ல இந்த சந்தில அடைச்சு மூடிட்டீனாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி சம்பளம் எவ்வளவு கேட்குற? சம்பளம் 100 rupees per day 24 hours. என்ன 2500 ரூபாய் இருக்கிறாரு? ஏய் 2500 ரூபாயா? நாங்க 1000 ஏய் இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? அதான் 2500 ரூபாய். ஏய் முண்டா கேளு எவ்வளவுடா? 100 rupees 100. பாத்தியா? 100 ரூபீஸ்னா 100 ரூபாடா. 100 ரூபாயா? லூசா இருந்தா தெரியாம சொல்லிட்டு இருக்காரு. ஏய் ஹலோ என்ன? ஏய் எருமாடு போடுங்க. ஏய் 100 ரூபாய் சம்பளமா? 100 rupees 24 மணி நேரம் வேலையா? 24 hours வேலை. பில்டிங்ல தங்கிக்கிறான். ஆமா உங்களுக்கு வீடு குடும்பம் குட்டி இருக்கா இல்லையா? இருக்கா. ஏய் 185 ரூபாய் சொன்னா கேளு. 100 ரூபாய் வாங்கி நீ எப்படி சாப்பிடுவ? 100 rupees போதும். ஏய் சபாஷா உனக்கு வீடு வேண்டாம். வேணாம். கட்டடத்துல தங்கிக்கிறேன். ஆமா நமக்கு வந்து ரேஷன் அரிசி வாங்கி கொடுக்குதோ, உருளைக்கிழங்கு ஆனியன் 2 வாங்கி கொடுக்குதோ, அதே சமைச்சு சாப்பிடுவோம். ஆஹா என் தங்கமே முழுமையா கேட்டுட்டு நீ வேலைக்கு வேணாம் போடா. ஐயா அப்படி போடா. சொல்லாதீங்க. எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். எல்லாம் பாப்பில கேட்டுக்கடா. டேய் வெறும் 100 ரூபாய்க்கு 100 rupees ரெஸ்ட் இல்லாம வேலை பார்க்கறியா? சரி உங்களுக்கு எத்தனை பேர் ஆளு வேலைக்கு தேவை? எனக்கு ஒரு 50 பேர் வேணும். அவர் ஒரு ஆள் தானே இருக்காரு. எனக்கு 100 பேர் 100 ஆள் கூட நான் கூப்பிட்டு வருவேனே. ஒரு ஆள் தானே இருக்காரு. தம்பி நான் சொல்ற கேளு. உன்னை நான் பாவப்பட்டு சேர்த்துக்கிட்டேன்னா அவங்க சங்கம் வச்சிருக்காங்க. சங்கங்கள்ல பெரும் பிரச்சனையா இருக்கு. எல்லா சங்கமும் பிரச்சனை. ஒவ்வொரு சங்கமா ஊத்தி மூடுறதா இருக்கேன் நான். இப்ப என்ன சொல்ல வரேன்னா தோசை ஆத்மே ஆகை தோசை ஊத்திட்டு வர்றியா? தோசை 200 people 200 workers coming. 200 பேர் வர்றானா? Dadar express without ticket coming. ரயில்ல வித்தவுட்ல வர்றாங்களா? Yes coming. டேய் போடா வெண்ணே 200 பேர் வர்றாங்கடா. ஏய் எத்தனை பேர் இருந்தாலும் வர சொல்லு. அவ்வளவு பேருக்கு வேலை போட்டு தரேன். நான் சட்டியை தூக்கவா இல்ல வேணாம்? நீ இப்போ உன் சட்டியை மூடுற நேரம் வந்துருச்சு. நீ அவனோட சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டில
உனக்கு வேலை கிடையாது, ஓடி போ. ஏய், உங்க சொந்தக்காரன் எத்தனை பேர் இருந்தாலும் வடக்க இருந்து அம்முடு பேர்ல வர சொல்றா. மாதாச்சி பிதாச்சி மா பாப்பா பாப்பா பிச்சாச்சி தத்தாச்சா. மாதாச்சி பித்தாச்சி கேள்விப்பட்டிருக்கேன். மாக்காப்பா பீக்காப்பா இல்லாமடா இருக்கு. இல்ல பிதா மாதா சொந்தக்காரைய சொந்தக்காரன் எல்லாம் வரட்டும், எவ்வளவு பேர் வந்தாலும் சரி அவ்வளவு பேருக்கு வேலை படுற. ஏய், நீ கிளம்பு. எதுக்கு நான் போனேன்? போடா. எதுக்கு நான் போனேன்? உனக்கு வேலை இல்ல. யார் சொன்னது? நான் சொல்றேன். நான் பார்த்து உங்களுக்கு சொல்லணும். என்னடா வேலைக்கு வர மாட்டேன் வர்றோம்னு. டேய், உன்னை நான் வேலைக்கு எடுக்கவே இல்லை. நம்ம வேலை செய்யறோம், 24 hours வேலை செய்யறோம். போடா போடா போடா. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இவங்களை வச்சு வேலை பார்க்க போறீங்க? ஆமா. அதை பார்க்க விட மாட்டேன். ஏன்? எங்களுக்கு சங்கம் இருக்குல்ல, சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். உன் சங்கத்தில் நீ போய் ஸ்ட்ரைக் பண்ணிக்க. ஆ. அவன் 200 பேர் 2000 பேர் வருவேங்கிறான். சரி, இனிமேல் கம்ப்ளீட் அவ்வளோ பேர் வடக்கு உள்ளவனுக்கு வேலை கொடுக்க போறேன். தீபாவளி பொங்கலுக்கு போனான்னா வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அதை பற்றி அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? எப்படி திரும்ப வந்துருவான் அவரை வச்சு வேலை பார்க்குறியா? அவரை வச்சு வேலை பார்க்குறீங்க. பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் பார்க்குறேன். பார்க்குறேன். போட 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 போட. டே 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 டே. என்ன நீ வேட சிங்க. சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏடா தமிழ் நல்லா பேசுற. இவனுக்கு ஏன் நீங்க வேலை கொடுக்க மாட்டேன்றீங்க? அந்த மயிராண்டி தமிழ்நாடுயா, தமிழ் பேசுதா? நானும் தமிழன் தான்டா, வெட்டிப்பல. நானும் தமிழன் தான். 1500 ரூபா சம்பளம் கேட்குறேன். காலைல 9 மணிக்கு வருவானா, 11 மணிக்கு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவானா. 11:30க்கு வடை டீ வேணுமா. 12 மணிக்கு கடை திறந்தனா அங்கே போயிடுவானா. 1 மணிக்கு தான் வருவானா. இப்படி எல்லாம் நீங்க பண்றதுனால தான்டா நார்த்ல இருந்து இங்க வந்து இறங்கிட்டேன் ஆளு. ஒரு வயலாவது ஒழுங்கா வேலை பார்க்குறீங்களா? வேலை பார்க்க போச்சோம்னா வேலை பார்க்க போறது இல்லை, டாஸ்மாக் போனாத்தான் வேலை பார்க்கறேன்னு கேட்டா கை ஆடுது, இது ஆடுதுன்னு கேட்டுருக்கீங்க. அதனால வந்து இறங்கிட்டாங்க. பாருன்னு போற போக்கில் என்ன கதியில வரும் தெரியுமில? அமுல் பேபி அடிக்காதீங்க. நம்ம ஊர்லயே வந்து மண்டைப்படி வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஆள் வந்து இறங்கிட்டான். காரணம் என்ன? வடநாட்டுக்காரங்க. இனிமேல் ஆதார் அட்டை இங்க எடுத்துட்டான். ஆமா ஆமா, வேற வழி இல்ல. ஐயா, நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான். அப்புறம் ஏன்டா போய் சொன்னேன்? இந்த மாதிரி முட்டா பயிலுக்கு திருந்தணுங்கிறதுக்காக தாங்க நானும் வடநாட்டுக்காரன் மாதிரி வந்தேன். சபாஷ். தமிழ்நாட்டுல இவனும் ஒழுங்கா வேலை பார்க்கணும் சொல்ல சொல்லு. அதான் நான் பாக்கலடா. ஆமா, இனிமேல் பாப்பியா உங்களுக்கு நான் ஒரே ஒரு அன்பான வேண்டும். என்ன? ஆமா, சம்பளம் கம்மியா கொடுக்குறானே, கிடைக்கிறதே கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தயவு செய்து வடநாட்டுல இருந்து வர்றவங்களை வேலைக்கு சேர்க்காதீங்க. தயவு செய்து நம்ம தமிழர்களுக்கு நம்ம தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்க போனாலும் தமிழர் தான். அதனால நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழர்கள் வாழ்க. எங்க தமிழ்நாட்டுல தமிழருக்கு மட்டும்தான் வேலை கொடுப்போம்னு நீங்க சொல்லிடுங்க. இனி கண்டிப்பா எவன் சிவப்பா வந்தாலும் கோதுமை ரொட்டி திங்கிறவனுக்கு வேலை இல்லை. சரியா? நம்ம அரிசி சோறு சாப்பிட்றவனுக்கு வேலை. இவனை கொஞ்சம் பட்டி திங்கரை பார்க்க வேண்டியது. பார்க்குறேன். இன்னி எவனாவது வந்தோடனே அப்படி ஏய் போ நல்ல புத்தியெல்லாம் சொல்லிட்டு இந்த எச்சு புத்திக்கு வர்றேன். என்னன்னு தெரியல, இந்த சவலை மட்டும் போக மாட்டேங்குது. இல்ல அடி வழக்கடம் உள்ளவளை அம்மா உன் மேலையை எடுத்து போட்டு அம்மா உன் மேலே எடுத்து போட்டேன். எப்ப பார்த்தாலும் இதே தானே செய்யறீங்க. டேபிள் பத்தாது. ஒண்ணும் பண்ணலடா. நீ தான் தூக்கி கொடுக்குற. குனிஞ்சு முகத்தை அவர் குனிஞ்சு பார்த்தா நீ தூக்கி கொடுக்குற. நவரசத்தை காட்டுற.
வேலை கேட்டு வரும்போதே உன்னை நான் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? நிஜமா பாப்பீங்களா? நான் உன்னை மனசார விரும்புறேன். விரும்புறீங்களா? நீ என்னை விரும்புகிறாயா? நன்றாக. செம்மா உண்மையாக. ஐ லவ் யூ. அப்படின்னா என்னங்க? அப்படின்னா நீ உள்ள சட்டி போட்டிருக்கியான்னு கேட்டேன். கேடுறா அவர் முதல் இந்த பழக்கமே இல்லை. லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். காதல் பண்றீங்களா? ம். காதல் பண்ணுங்க. ஆனா நீங்க கடைசியில என்ன கை விடக்கூடாது. சே, கையெல்லாம் விட மாட்டேன். சாப்பிட்ற கையா இல்லையா? இந்த கையில தான் சாப்பிடுவீங்களா? அப்படி பிரியப்பட்ட இந்த கை ஓகேவா? ஆஹா, கசக்கும். லெஃப்ட் ஹேண்ட் 2 ஆவர்த்தன வாசி தான் இருக்கு. திதர்கிறது தொங்குறது திதர்கிறது. உன்னை எப்படி அடிக்க தெரியுமா? எப்படி? இப்ப சொல்றேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன காணிக்கைதான் கண்ணே கற்பனையில் பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே அன்னத்தை தொட்ட கைகளினால் அது கிண்ணத்தை தொட மாட்டேன் உன்னையினால் ஒரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொட மாட்டேன் உயிர் போனாலும் தரமாட்டேன் சலனம் என்ன காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே உன்னை பார்த்து எனக்கு மனசு உள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா